வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இடைத்தேர்தலில் களமிறங்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திடீர் தகவல். இந்த மாதிரி அதிமுக சார்ந்த தினசரி அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய சமீபத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. அதன் நடந்து முடிந்த நிலையில் பிரச்சாரம் பரப்புரையின் பொழுது திமுகவுடன், அதாவது திமுக பரப்புரையில் ஸ்டாலினுடன் பெரும் விதத்தில் பரப்புரையை மேற்கொண்டிருந்த புகழேந்தி அவர்கள் தற்பொழுது முக்கியமான ஒரு தினத்தன்று மயங்கி விழுந்தார் பரப்புரையில் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர் பெரும் விதத்தில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்று செல்லப்பட்டது. அதன் பிறகு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அந்த ஒரு இடம் விக்கிரவாண்டி எம்எல்ஏ சீட்டு காலியாகிவிட்டது. அதன் பிறகு இடைத்தேர்தல் நடத்தவும் முடிவெடுத்தார்கள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் இருப்பதன் காரணமாக இந்திய அளவில் எங்கெங்கெல்லாம் காலி இடங்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் நாட்கள் குறித்து வந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய தமிழகத்தில் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் தற்பொழுது ஜூலை 10ஆம் தேதி என்ற ஒரு முடிவையும் கொண்டு வந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்மளுடைய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் என்பது நம்மளுடைய பெரும் விதத்தில் ஜூன் 24ஆம் தேதிக்குள் அதனை பார்த்திங்கன்னா வேட்புமனு பரிசீலனை அளிக்க வேண்டும் என்று ஒரு சில முடிவுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பரப்புரைகளுக்கு நாட்கள், பரப்புரை முடிந்ததுக்கு ஒரு நாட்கள், அதன் பிறகு தேர்தலுக்கு 10ஆம் தேதி என்று அடுத்தடுத்து நாட்களை ஒதுக்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இதன்படி அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவிப்பது, அங்கு பரப்புரை செய்வது, அங்கு எப்படியெல்லாம் திட்டமிட்டு நமக்கான வாக்குகளையும் ஆதரவையும் இழுப்பது என்ற ஒரு முக்கியத்துவத்தில் அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் களமிறங்கி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக தற்பொழுது நம்மளுடைய அதிமுகவில் யார் வேட்பாளர் என்ற பேச்சுகளுக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதில் முதல் பேச்சாக சிவி சண்முகம் பெயர் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு மாவட்ட செயலாளர், விழுப்புரத்தின் மாவட்ட செயலாளர், அங்கு தெரிந்த ஒரு முகம், பெரும் செல்வாக்கை வைத்து கொண்டிருப்பவர் தான் சிவி சண்முகம். ஏனென்றால் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சமூகத்தை சார்ந்தவர்கள், வன்னியர்களுடைய ஆதிக்கம் அதிகம் என்பதால் தற்பொழுது அங்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவை சிவி சண்முகம் அவர்கள் கொடுப்பார் என்றே கூறப்படுகிறது. ஆகையால் தற்பொழுது சிவி சண்முகம் அங்கு களமிறங்கினால் உறுதியாக வெல்வார். அவர் போட்டியிட்டு இரட்டை இலை சின்னத்தில் தோல்வி அடைந்தது இல்லை அந்த இடத்தில். ஆகையால் அவர் களமிறங்கினால் வெற்றியை பெறுவார். ஆனால் சிவி சண்முகம் களமிறங்குவாரா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. ஏனென்றால் தற்பொழுது சிவி சண்முகத்தை சார்ந்த நெருங்கிய வட்டாரம் ஏனென்று ஒருவர் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்கு. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக என்னதான் தோல்வி அடைந்தாலும் அரசியல் கட்சிகளுக்கு தோல்வி மற்றும் வெற்றி என்பது சாதாரணமான ஒன்று. ஆகையால் தற்பொழுது இந்த தோல்வியின் ஒரு நோக்கத்தில் அதிமுக இருந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றியை பெற்றால் அதிமுகவுக்கு பெரும் ஒரு நம்பிக்கை வரும், ஆறுதலாகவும் அமையும் என்றே கூறுகிறார்கள். ஆகையால் இந்த ஒரு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி யாரை வேட்பாளராக நிறுத்தப் போகிறார், எந்த ஒரு முக்கிய புள்ளியை வைத்து வேட்பாளரை நிறுத்தினாலும் அங்கு சிவி சண்முகம் தான் ஒரு பெரும் ஆளாக திகழ்வார். அவர் இல்லாமல் அங்கு பெரும் விதத்தில் வேலைகள் நடக்காது என்பதனை அறிந்த எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக சிவி சண்முகத்தை பெரும் விதத்தில் ஆதரவாக அங்கு திரட்டுவார் என்றே கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.